ஸ்தல வரலாறு சொல்லுங்கள். சரி, முகம் காட்டல சொன்னீங்கன்னா சும்மா போ. இது அம்பாள் ஸ்ரீ தேவி இப்படி நின்று சொல்லுங்கள். இது அம்பாள் ஸ்ரீ தேவி நாகக்கன்னியம்மன் கோயில். நம்ம திருவேற்காடு கருமாரியம்மன் அம்மனுக்கு ஈசானமுள்ள இருக்கிறாங்க. இந்த அம்பாள் வந்து ஒரு ஆதி காலத்தில் வந்து இது ஃபுல்லாக மாந்தோப்பு மூங்கில் தோப்பு. மாந்தோப்பில் மாமரத்து 2 மரம் சேர்ந்த மாமரத்து அடியில் அந்த மரம் வந்து அப்படியே புத்தாக மாறி சிலையாக வடித்து அந்த அம்மாவில் வந்து குடியிருந்தாங்க. இங்கே மெய் அப்பேற்பட்ட கால சர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம், மாங்கனி தோஷம், எல்லா தோஷம் நிவர்த்தியாகி கல்யாணம் ஆகாலும் கல்யாணம் குடிக்கும். ரொம்ப நாள் நின்று சில பேர் செவ்வாய் தோஷம் இருக்குது, மாங்கனி தோஷம் இருக்குது, நாக தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சில பேர் கல்யாணம் மாதிரி தடப்பட்டு இருக்கும். அந்த அம்மா தரிசனம் பண்ணிவிட்டு செவ்வாய் வெள்ளி ராகுலத்தை விளக்கு போட்டு இந்த அம்மாவில் வந்து 3-9 சுற்றி வந்து 9 வாரம் இல்லை 10 வாரம் கணக்கு பண்ணிட்டு இருந்தால் கல்யாணம் பார்த்து கூட்டி வரும். சில பேர் நாகவல்லி கல்யாணம் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த அம்மா கிட்ட வேண்டிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. அதே போல் குழந்தை இல்லாதவங்க வந்து அம்மா கிட்ட வேண்டிட்டு பால் மூட்டை வச்சு பௌர்ணமி அமாவாசை சுற்றி போனாங்களா குழந்தை பாக்கி உண்டாகும். அங்காளம்மன் புண்ணியம் இருக்கிறதுனால அமாவாசைக்கு அங்காளம்மன் ஊஞ்சல் வைப்பாங்க. பௌர்ணமி நாளாவது திருவிளக்கு பூஜை நடக்கும். அதில் வந்து கண் திருஷ்டி ஓம்பம் எல்லாம் விலகி காரிசித்தி கை கூடும், வியாபாரம் மென்மேன்னு ஓடும், எல்லாமே சிறப்பாக நடக்கும். நன்றி. வேதபுரீஸ்வரர் அகத்தியருக்கு திருமலகாசீஸ்வரர் கோயில், வேதபுரீஸ்வரர் பாலமை கோயில், இங்கேருந்து ஒரு கர்ம கோயில் இருக்குது. அந்த ஈஸ்வரனுக்கு ஈசானமில் தம்மா இருக்கிறார். கோயில் பேர் இடம் சொல்லிடுங்க. அது பாருங்க, இந்த கோயில் நாகக்கன்னி ஸ்ரீ தேவி நாகக்கன்னியம்மன் கோயில், திருவேற்காடு கருமார் கோயில் எதிர்க்கு. தேங்க்யூ சார்.